ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அசோஷியல் லெமன் ஜூஸ் பிடிச்சாச்சு. முடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், தர்பூசணி. ஸோ இப்போ நம்ம சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு தர்பூசணி நம்ம ஆட் பண்ணுறோம். தர்பூசணி, சப்போட்டா, ஆரஞ்சு, கொயாக்கா. ஸோ இது மூணு தான் வந்து நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். இது நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும், நல்ல நீர் சத்து, நல்லா நமக்கு ஸ்டாமினாவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் அவுட்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்ம வெயிட் லாஸோட ரிசல்ட் பார்க்குறதுக்கு. மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம அப்படியே எழுந்துக்கிற மாதிரி எழுந்து டச் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். 3 செட் பண்ணணும். இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஸ், நல்ல ஸ்ட்ரெச்சஸ் ஆகுங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பண்ணுறப்ப. ஆனால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு, மசில்ஸ் அவ்வளோ இருந்துச்சு, நல்ல ஸ்ட்ரெச்சஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோரில் படுத்துட்டு நம்ம கையை வந்து பட்டுக்கு கீழே வச்சுக்கணும். ஜஸ்ட்டு நம்ம காலை வந்து ஹேரில் அப்படியே மேலே அப் அண்ட் டவுன் வந்து கீழே வந்து ஃப்ளோரை டச் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பண்ணணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 15 × 3 செட் கண்டினியூவாக பண்ணால் நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. தேர்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் கூட ஆப்ளிக் மசிலுக்கும் சேர்த்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு தம்பிள் வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஸ் வந்து நல்ல ஒரு டைட்டன் ஆகும். அந்த வெயிட்டு அவங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்தப்போ நம்ம வெயிட் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, தண்ணி வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒர்க் அவுட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பிளாங்க் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 15 × 3 செட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட ஒரு 10 செகண்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் அண்ட் ட்விஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாடியை நம்ம இப்போ ட்விஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு தம்பில் கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சைடு மசில்ஸும் சரி, ஆப்ஸும் சரி, ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். இந்த எக்ஸசைஸை 10 × 3 செட்ஸ் பண்ணால் போதுமானது. 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாம் ஆப்க்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு நம்ம க்ளோசிங் வெயிட் லாஸ்க்காக. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்னென்னு பார்க்கலாம். கேரட் பொரியல், கீரை பொரியல், அப்புறமா முட்டை பொடி மாஸ்கா அவரைக்காலை போட்டு, ஸோ அது ஒரு பொரியல். ஸோ 3 பொரியல் தான் சாப்பிட போகிறோம். இது கூட நம்ம தயிர் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட்ற டயட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு வரோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம எடுக்கிற டயட் தாங்க. நம்ம டயட் வந்து 80%, நம்ம ஒர்க் அவுட் வந்து 20% தான். நம்ம என்ன இன்டேக், நம்ம என்ன உள்ளே எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வெளியில் நம்ம உடம்புல தெரியும். ஸோ நம்ம வந்து டயட் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுட்டு நீங்கள் ஃபுல்லாக நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிற எல்லா டயட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம எவ்வளோ நம்ம சூப்பரான டயட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். வெஜிடேரியன்லையும் சரி, நான் வெஜிடேரியன்லையும் சரி, நம்ம சூப்பராக பேலன்ஸான டயட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா எக் ஆம்லேட் தான். ஸோ ஒரு 3 முட்டை போட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட நைட்டு டின்னர்.